விஷன் 2020 நான் வந்து இன்னைக்கு குட்வில் அம்பாசிடருக்கு நான் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஹாப்பி பிகாஸ் விஷன் 2020 வந்து இது WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சேர்த்து பண்ணு ஒரு என்னன்னா அது கிரியேட்டிங் அவேர்னஸ் ஃபார் இராடிகேட்டிங் பிளைண்ட்னஸ் அக்ராஸ் தி குளோப். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இங்கே இன்ஃபேக்ட் இவங்க சொன்னாங்க தமிழ்நாடு மதுரை தான் ஆரம்பிச்சுதான் அவங்களோட விஷன் 2020. இது காஷ்மீர்லேருந்து நம்ம சவுத் வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் எப்படி விஷன் 2020 மூலமா இராடிகேஷன் பிளைண்ட்னஸ். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியல இல்லையா, மறக்காதீங்க ஐசைட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அங்கே ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி ஐசைட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கிரிக்கெட்டை என்ன சொல்லுவாங்க, ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அப்படின்வாங்க. ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன்லாம் ஒன்றும் இல்லை. நீங்களாம் பாருங்கள், நீங்களா ஜேர்னலிஸ்ட், நீங்களா டெலிவிஷன் மீடியா இருக்கீங்களா, டெலிவிஷன் மீடியா இருக்கீங்க, ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன்லாம் கவர் பண்ண முடியுமா? ஒரு மேட்ச் பார்க்குறோம், மேட்ச் பார்த்து எப்படி பண்ணுறீங்க, டக்குன்னு பால் போச்சு அப்படி டப்பக்கு பிடிக்கணும் அவர் தவிர கேமராமேன்லாம். அது ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் தானே. இந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இஸ் நாட் ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் லைக் யூ, ஃபார் எவ்ரிபடி. நீங்கள் என்ன பண்ணால் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன். கிரிக்கெட் எஸ்பெஷலி சொல்லவே வேணாம். ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன்லாம் கிரிக்கெட் நம்ம ஷார்ட்ஸ் ஆட முடியாது. பாலை பார்த்துனா கை வரணும், கை பார்த்தா பால் வரணும். என்ன சொல்லுவாங்க கிரிக்கெட்டில், hey he's got a terrific eye, has a fantastic eye, superb shots, ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் ஆட முடியுமா, ஐ சைட்லாம் போட முடியாது. அண்ட் எல்லாரும் என்ன சொல்லுவோம், ஒரு ஐ ஃபார் டீடைல்ஸ். ஒரு நல்ல சேர்மன் தான் என்ன சொல்லுவாங்க, ஸ்ரீகாந்த் காட் ஐ ஃபார் டேலண்ட் அப்படின்வாங்க. அப்போ வின் பண்ணிச்சு அப்படி சொல்லுவாங்க, உதவாங்க திட்டுவாங்க, அது வேறு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீ என்ன இருந்தாலும் ஐ ஃபார் டேலண்ட், ஐ ஃபார் டீடைல்ஸ். அதே மாதிரி விஷன். ஒரு கண்ட்ரி கண்ட்ரி லீடர், ஒரு பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டர் இருந்தால் என்ன சொல்லுவோம், ஏய் செம்ம விஷன் இருக்குப்பா அவருக்கு, ஒரு செம்ம லீடர் இருக்குப்பா, ஒரு கம்பெனி எம்டியாக இருந்தால் என்ன சொல்லுவோம், செம்ம விஷன் இருக்கு. இப்போ உங்கள் சேனல் ஹெட்டாக என்ன சொல்லுவாங்க, அவரோட செம்ம விஷனரி எங்களோட சேனல் ஹெட் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷன், ஐசைட், what do you call, ஐ ஃபார் டீடைல்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எஸ்பெஷலி டுடே என்ன அர்த்தம் வருது, நம்மளுக்கு என்னெல்லாம் ஐ கைண்ட் ஆஃப் ஐ ப்ராப்ளம் இருக்குன்னு யாருக்குமே தெரியறது கிடையாது. குழந்தைகளுக்கே எடுத்துக்கோங்களேன், லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர் ஃபார் சில்ட்ரன். நம்ம யாரும் போய் செக் பண்ணுறது கிடையாது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸாக இருக்கட்டும், அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். கண்ணாடி பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும், செக் பண்ணிட்டு என்ன ப்ராப்ளம் தெரியணும், அந்த ப்ராப்ளம்க்கு வந்து போய் இது பண்ணணும். அதுதான் விஷன் 2020 என்ன, ஒரு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்து அவங்களுக்கு கண்ணாடி கொடுக்க முடியுமா, அவங்களுக்கு ப்ராப்ளம் ஐசைட்டை இராடிகேட் பண்ணாமல் அவங்க ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அந்தந்த இடத்துல சென்டர்ஸில் போய் எப்படி ஹெல்ப் அவுட் பண்ணி, அதுதான் விஷன் 2020 விஷன். ஸோ அதுக்கு நான் குட்வில் அம்பாசிடராக இருக்கேன். குட்வில் அம்பாசிடர் என்ன, இது அவங்க வந்து காட்டாங்க, ஓகே இதெல்லாம் பணம் காசுலாம் ஒன்றும் கிடையாது, நம்மளோட டியூட்டி மக்கள், நம்ம யார், நம்ம இன்னைக்கு ஸ்ரீகாந்த் 4 பேர் தெரியும் என்ன, தேங்க்ஸ் டு பீப்புள் லைக் யூ, தேங்க்ஸ் டு ஃபேன்ஸ். அவங்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், இதாக சின்ன வயதில் இந்த மாதிரி தான் பண்ண முடியுமா, 4 பேர் ஹெல்ப் பண்ண முடியுமா, 4 குழந்தைங்களுக்கு நல்ல ஐசைட் வருமா, 4 வயசான நல்ல ஐசைட் வருமா, 4 பேர் நல்ல ஐசைட் வரும், நம்ம ஜாப் டன். அதுக்கு I request the media, நீங்களாம் வந்து நீங்கள் பிரபலப்படுத்திங்கன்னா, if you can just popularize it, the media plays an important role in taking these goodwill jobs to the people and saying, please boy, I only request through the media, all the people who are watching this television channel, please go check your eye, உங்கள் ஐயை போய் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, என்ன ப்ராப்ளம் பாருங்க, அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற சென்டர்கிட்ட போய் இன்னும் செக் பண்ணால் இந்த மாதிரி விஷன் 2020 மூலமா அவர் சங்கத்திரிய நேத்திரலை மூலிமா இவங்கள மாதிரி சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஐசைட்டை சார்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போலாம் டியர் வியூவர்ஸ், நீங்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழில் கமெண்ட்ரி சொல்ல மாதிரி டியர் வியூவர்ஸ், எப்போ பார்த்தாலும் நம்ம மொபைல்லேயே இருக்கிறோம். மேட்ச் பார்த்தாலும் மொபைலில் பார்க்குறோம், டிவியில் இருக்கிறோம், 10-12 மணி நேரம் மொபைல்லேயே இருக்கும். யோசிச்சு பாருங்கள், குழந்தைங்களாம் 10 வயசு குழந்தைங்க ஐபேடுன்றாங்க, எல்லாம் வந்து அங்கே தான் பார்க்குறாங்க. ஐசைட் இஸ் டிட்டூரிయేட்டிங். அதுக்கு நம்ம ப்ராப்பர் மெஷர்ஸ் எடுத்தால் எவ்ரிதிங் வில் பி ஃபேண்டாஸ்டிக். அதுதான் இந்த 2020 விஷன் 2020யோட மெயின் நோக்கமே. நெக்ஸ்ட் இதுதான் இதை இந்த மாதிரி பிரபலப்படுத்தி என்னோட அம்பாசிடர் என்ன, ஹவு டு பாப்புலரைஸ். இப்போ நான் இதான் பிரபலப்படுத்தணும் இல்லையா, இது உங்கள் மூலம் வந்து கேட்கறது, எதையுமா நாளைக்கு வர ஈவெண்ட்ஸில் அந்த கூப்பிட்டு இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிய மாட்டேன்றது. இந்த மாதிரி போய் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நாட் பீப்புள் மெனி பீப்புள் போய் கண்ணை போய் செக் பண்ணிக்கணும்னு பண்ண மாட்டேன்றாங்க. ஒத்துக்கிறீங்களா நீங்களா? ஃபர்ஸ்ட் ஐ டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஐ டெஸ்ட் இஸ் கம்பல்சரி ஃபார் எவ்ரிபடி. யாரும் பண்ணுறது, நானே போகிறது மாட்டேன், சோம்பேறித்தனம், ஐயோ போர்டா டாக்டர் போய் பார்க்கணுமா, அம்மா பார்த்துக்கலாமே அப்படின்னு. குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டு குழந்தைங்களாம் எவ்வளோ பேருக்கு நம்மளாம் குழந்தையா இருந்துச்சு, நம்மளாம் சின்ன பசங்களாக இருந்துச்சு, என்னைக்கா நம்ம ஐ டாக்டர் போயிருக்கோமா? எனக்கு தெரிஞ்சு நம்மளாம் யாருமே போயிருக்க மாட்டோம். கரெக்டாக நானே போனதில்லை. போய் அப்பப்போ டெஸ்ட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. 10 வயசு குழந்தையாக இருக்கலாம், 5 வயசு குழந்தையாக இருக்கலாம், 7 வயசு குழந்தையாக இருக்கலாம். இப்போலாம் மையோப்பியா கியோப்பியான்ற ஏதோ சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஒன்றும் புரியாது, ஒன்றும் புரியல மாட்டேங்குது. இது குளுக்கோமா என்னவோ ஏதோமான்றாங்க, அதுவும் புரிய மாட்டேங்குது. புது வியாதிலாம் வருது, ஐ டிசீஸ்லாம் வருது, ஐ ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஸோ வி வில் ஹேவ் டு சார்ட் இட் அவுட். அது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நம்ம ஐ செக்கப் போகணும் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு இது வரணும். வந்தாலே பாதி ப்ராப்ளம் சால்வ்.
குழந்தைகளுக்கு சோறு ஊட்டணும்னாலே கம்பல்சரி பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் கொடுத்து தான் வந்து ஃபீட் பண்றாங்க. கரெக்டாக சொன்னீங்க. அப்புறம் கண்ணு அவங்களுக்கு பாதிக்குமா இல்லையா? அந்த பேரண்ட்ஸ்க்கு உங்களுடைய ஒப்பீனியன் கருத்து என்ன சார்? ஐ திங்க் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, இது என்ன பண்ணிடுறோம் நம்ம வந்து அவங்க வந்து ஒரு ஈஸி ரூட் எடுத்துடுறாங்க. பா இது பார்த்தா நம்ம அவங்க சீரியல் பார்க்கறது இது பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். இது அந்த நிலா காது பாட்டி கதை சொல்றது, நிலா பாரு சாப்பாடுலாம் கொடுத்தது. இது என்ன இது ஒரு மொபைலில் வந்து ஏதோ கொடுத்துறாங்க. டியர் வியூவர்ஸ், டியர் பேரண்ட்ஸ், ப்ளீஸ் இந்த கேட்ஜெட்ஸ் காமிச்சு சின்ன வயசுலேயே பசங்களுக்கு கண்ணு கெடுத்துறாதீங்க. ஒரு ஐசைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமோ அப்போ யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். தட் இஸ் எப்போ நம்மளுக்கு வந்து டிஜிட்டலில் போய் பார்க்கணுமோ அப்போ டிஜிட்டலில் பார்க்கணும். பட் நம்ம ஓவர் யூஸும் பண்ண விட அண்டர் யூஸும் பண்ண. டிஜிட்டல் வேர்ல்டு இஸ் அ கிரேட் வேர்ல்டு. டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கணும், அதான் பெஸ்ட் வேர்ல்டு டுடே. பட் அதே சமயத்தில் அதுக்கு ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் பேரண்ட்ஸ் பண்ணணும். எது சார்? ஐ டொனேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இப்போலாம் ஆர்கன் டொனேஷன்றதே பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அதை பற்றி நான் திருப்பி அது சொல்லலைங்க. அது வந்து ஆர்கன் டொனேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். லாட் ஆஃப் பீப்புள் ஐ டொனேஷன்லாம் பண்ணியிருக்காங்க இந்த பாஸ்ட். ஸோ எங்கள் ஃபேமிலிலேயே நாங்களே பண்ணியிருக்கோம் ஐ டொனேஷன் இந்த பாஸ்ட். அதனால ஒரு பிளைண்ட் பீப்புளுக்கு வந்து ஐசைட் வந்திருக்கு ஐ டொனேஷன் பண்ணனால. ஸோ மேபி இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். ஆமாம். See 2025 வந்து இட்ஸ் கோயிங் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐபிஎல். உங்களாம் தெரிஞ்ச மெகா ஆக்ஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. நான் அது முந்தானது கூட ஃபங்க்ஷனில் நீங்களாம் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் முக்காசு பேர் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு புக் லான்ச்சில் சிஎஸ்கே புக் லான்ச்சில் நீங்கள் இருப்பீங்க. ஐ திங்க் நீங்களாம் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயும் பார்த்தேன் தோனி இருந்தாங்க, அஸ்வின் இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் சிஎஸ்கே நல்லா பண்ணுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நல்ல டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி பேலன்ஸ் இருக்குது. சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச் அண்ட் டிசி, இது ஒரு 4-5 டீம். இந்த மாதிரி 5 டீம் நல்லா இருக்குது எனக்கு தோணுது. பட் சில பேர் என் பையனை கேட்டால் அனிருத்தா கேட்டால் அவங்க கேட்டால் பஞ்சாப் நல்லா இருக்குன்னுமா. ஸோ ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் அப்படியே போகும். அஸ்வின் கம்பேக் குட். அவன் நல்லது குட். அவன் செப்பாக்கில் பிரமாதமாக வச்சிருக்கான் ரெக்கார்டு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து செப்பாக்கில் ஃபென்டாஸ்டிக் ரெக்கார்டு இருக்கு அவனுக்கு. ஸோ திருப்பி இங்கே வந்து தான் சிஎஸ்கே வந்து இல் டூ வெரி வெல். எனக்கு என் நம்பிக்கையில் இல் டூ வெரி வெல் தோணுது எனக்கு. ஸோ எனக்கு இன்னொன்று என்ன, ரச்சின் ரவீந்திரா இங்கே நல்ல ஃபார்மில் இருக்கான். பண்ணி பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் குட் கேப்டன். அஃப்கோர்ஸ் தோனி இருக்கான், எல்லாம் பேக்கிங். அப்போ ரவீந்திர ஜடேஜா செம ஃபார்மில் இருக்காங்க நம்ம இதில் பார்த்தீங்கன்னா. அண்ட் அஃப்கோர்ஸ் டேவன் கான்வே வில் பி அ பிரில்லியன்ட் பிளேயர். ஸோ ஐ திங்க் நல்லா இருக்கும் மேட்சஸ்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 23rd வந்து ஒரு பயங்கர மேட்ச், இந்தியா வர்சஸ் பாம்பே மேட்ச். ஆல்ரெடி என்ன போட்டு டிக்கெட் எல்லாம் போட்டு இருக்காங்க. எங்கே போவான் நான் டிக்கெட் சொல்லுங்கள். ஸோ சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் தி மேட்ச், அது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி. இந்த வேர்ல்ட் கப்பில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி நம்மளுக்கு வந்து ஐபிஎல் வந்து சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் மேட்ச். மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கிரிக்கெட் போய் சேருது. திருப்பி ஒரு கிரிக்கெட் ஒரு ரொம்ப பிரபலமாகுது அப்படின்ற ஒரு தாட் வருது சார். 1983 அப்புறம் ஒரு கிரிக்கெட் பெரிய. சரி, நீங்கள் பார்த்தீங்க. எஸ், நீங்கள் குட் வெரி குட் கொஸ்டின். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேங்க்ஸ் டு தட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன கிராமத்தில் போய் கிரிக்கெட் வந்து எவ்வளோ பெரிய கிரிக்கெட்டர்ஸ் வராங்க பாருங்க. நீங்கள் அதை பாருங்கள் எவ்வளோ பேர். இப்போ பூம்ராலாம் எங்கே ஒரு ரூரல் ஏரியாவில் தான் வராங்க. சின்ன ஊர்லேருந்து தான் பூம்ரா வந்திருக்கான். புரிஞ்சுது உங்களுக்கு? குஜராத் ஏதோ ஒரு ஸ்மால் சென்டர்லேருந்து தான் வராங்க. இப்போ அவன் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பூம்ராலாம். ஸோ டெஃபினட்டாக தேங்க்ஸ் டு டெலிவிஷன், தேங்க்ஸ் டு மீடியா பீப்புள் லைக் யூ. டெலிவிஷன் மீடியா, அந்த டெலிவிஷன் இருக்கிறதுனால அது எவ்ரி ஸ்மால் சென்டர் போயிருக்கு. டெலிவிஷன் அண்ட் டிஜிட்டல் அண்ட் வாட் சோஷியல் மீடியா போகிறதுனால இப்போ எவ்ரி ஸ்மால் சென்டர் போயாச்சு உங்களுக்கு கிரிக்கெட்லாம். அதனால நம்ம ஊர் ட்ரெமெண்டஸ் டேலண்ட் இருக்குது. மறக்காதீங்க, செம்ம டேலண்ட் இருக்குது நம்ம ஊரில். அவுட்ஸ்டாண்டிங் டேலண்ட் இருக்குது. அதான் சொன்னேன், பூம்ரா கிளாசிக் தான். பூம்ரா தான் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 கிரிக்கெட்டர் தான். நம்பர் 1 கிரிக்கெட் எடுத்து யார் சொல்லுவீங்க நீங்கள்? பூம்ரா தான். கரெக்டா? நம்பர் 1 கிரிக்கெட்டர். ஸோ அந்த மாதிரி இருக்க கிரிக்கெட்னால தேங்க்ஸ் டு திஸ் மீடியா சூப்பர் பெனிட்ரேஷன் நம்ம ஊரில் இருக்கு. தோனிக்கு வந்து வயசாயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சீசன்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னு நீங்க கணிக்கிறீங்க சார்? நான் உங்களுக்கு கேட்குறேன், நீங்களும் அப்படி தான் நினச்சிக்க போன வருஷம். என்னாச்சு போன வருஷம்? பட் இருந்தாலும் கொஞ்சம் முன்ன வந்து ஆடுறதுல கடைசி நேரத்தில் வந்து இறங்குறாரு. ஏன்பா அவரோட பிளானோட வராங்கப்பா. அவங்களுக்கு என்ன வேணும்? தோனி வந்தால் 3 6 அடிச்சா முடிஞ்சா போருமா? 6 பால் ஆடினா தோனி வந்து 6 பால் ஆடினா 15 ரன் 20 ரன் இருந்தால் போகிறோம். சரி, உனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் ரோல் வேணும் இல்லை? அதுதானே வராரு. கேப்டன்சி இருக்கான். கீப்பிங் இன்னைக்கு வேணும். இன்னைக்கும் சொல்லுங்க, தோனி கீப்பிங் மாதிரி வருமா உங்களுக்கு? நம்பர் 1 ஒத்துக்கிறீங்களா? அவன் தோனி கேப்டன்சி வருமா உங்களுக்கு? ருத்ராஜ் கேப்டன் வந்து பின்னாலே வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். மூளை போருமா உங்களுக்கு? என்ன வேணும் உங்களுக்கு?
அதான் சொன்னேன், அது யாருக்குமே தெரியாது. அவனுக்கு கேட்டால் அவனுக்கு தெரியும். சரி, அவனோட ஒப்பீனியன், என்னோட ஒப்பீனியன் என்ன பார்ப்பான், என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, சரி அவனோட ஆசையை என்ன, போன வருஷத்துக்கு அந்த ஆர்சிபி மேட்ச்ல கழிச்சு என்ன சொன்னாங்க, மை ட்ரீம் இஸ் டு பிளே த லாஸ்ட் மேட்ச் இன் சேப்பாக்னு தான் சொன்னான். ஸோ வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. அந்த லாஸ்ட் மேட்ச் இன் சேப்பாக் 2025 2026 2027 வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் அதெல்லாம் பேச மாட்டேன் சார். பர்சனல் மேட்டர்ஸ்லாம் ஜாலியாக நம்ம வந்தோமா, ஜாலியாக எப்படா இருக்கா, எப்படா குழந்தை நல்லா இருக்காடா, அது நம்ம ஜாலியாக பேச போது விட்டு அவன் பர்சனல் மேட்டர்ஸ்லாம் போகுது. உங்களை பத்தி ஒரு கேள்வி சார். நீங்க நிறைய கமெண்ட்ரி பண்றீங்க. ஆமா. நீங்க மச்சான் சூப்பரா அடிச்சரா 6 மூக்கு மேல ராஜா அப்படின்றீங்க. பட்டா லேகியம், படாட்டி பாக்கியம், பட்டா பாக்கியம் படாட்டி லேகியம், இந்த மாதிரி நிறைய சொல்றீங்க சார். இதை நிறைய பேர் ரசிக்கிறாங்க, ஒரு சில பேர் விமர்சனம் பண்றாங்க. ரெண்டுத்துமே நீங்க படிப்பீங்களா? அதை பாக்குறப்ப உங்களுக்கு ஃபீட்பேக்? சரி சார், இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி சொன்ன வந்தேன் நான் ஃபர்ஸ்ட் போன புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நான் வந்து இன்வென்ட் பண்ணல, இதெல்லாம் நாங்கள் ஆடுற காலத்தில் தான் நாங்கள் பேசினோம். புரிஞ்சுதா? மேட்ச் இப்படி அடிச்சாலே மச்சான் மூக்கு மேல் ராஜா காலிடா அப்படின்னுவோம் நாங்கள். மச்சான்றது இப்போ உங்கள்கிட்ட வந்து பேசுகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எப்படி பேசுங்க ஃப்ரெண்ட்ஸோட பாட்டு வாடா மச்சி வாடா மச்சான் வாடா தான் நான் கரெக்ட் தானே, கரெக்ட். நம்பர் 1. நம்பர் 2, அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த டேர்ம்ஸ்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பா இருக்கா பேட் சுற்றி ஹிட் அவுட் ஆர் கெட் அவுட் இங்கிலீஷ் சொல்கிறான் இல்லையா, அதுதான் பட்டா பாக்கியம் பட்டாடி லேகியம். புரிஞ்சவங்களுக்கு பட்டா நாங்களாம் இந்த டேர்ம்ஸ்லாம் எப்படின்னா, நான் சின்ன வயசில் கிரிக்கெட் ஆடிச்சு, ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் ஆடிச்சு, இந்தியாவில் மெட்ராஸ்க்கு ஆடிச்சு, இந்த டேர்ம்ஸ்லாம் வச்சுருந்தா ஆடினது தான். இதெல்லாம் ஜகா வாங்குறா அப்படின்னா ஜகா வாங்கினா ஃபாஸ்ட் பால் போட்டு அப்படி போய் ஆடுது. புரிஞ்சவங்களுக்கு பால் இப்போ டிங்னு ஸ்டம்ப் போடுது, அதான் ஸ்டம்ப் ஓடி போயிடுது போய் ஜகான்னு பேர். அது டிங்குன்னா டிங்குன்னு காலி அந்த சட்டம் வருது, அது இங்கிலீஷில் டிம்பர் அப்படின்வான் இல்லையா, இங்கிலீஷில் டிம்பர், தமிழில் டிங்குன்னு ஸ்டம்ப் போச்சு மச்சான் அப்படின்வான். அதான் இதெல்லாம் நாங்கள் ஆடு அதெல்லாம் தான் அப்படி கொடு. அண்ட் மோரோவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீப்புள் வாண்ட் என்ன, நீங்கள் ஹாலில் இருக்கச்சே உங்கள் சேர்ந்து குடும்பம் பார்க்கச்சே உங்களோட பார்க்குற மாதிரி இருக்கணும் இல்லையா. நாங்கள் வந்து பிரமாதமாக ஆடினார் அவரோட ஷாட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, காலை முன்னாடி பிடித்து வைத்து விட்டுக்கிட்டு பாலை தூக்கி அடி விட்டார், நான் பிடிக்குமா உங்களுக்கு இல்லையா. அது இங்கிலீஷ் தான். What a brilliant shot he played, man. He put his left foot forward and lifts the ball up in the air. Beautiful shot. அது நான் பார்க்குறேன் கண்ணில், நீ என்ன பேச வேண்டியிருக்கு அதில். அவங்க அடிச்சா எனக்கு பண்ண ப்ராப்ளம் இருக்கு. இதுதானே வேணாண்டுது, இந்த டிங்கி கொஸ்டின் தானே வேணாண்டுது. அது அவங்க பாட்டு நம்மளே ஏன் கேட்குறேன், ICC போய் கேட்க சொல்லி நீயே மண்டே உடச்சுருந்ததுல இல்லை, நான் நீயே மண்டே உடச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். உனக்கு என்ன, உனக்கு லாஸ் இருந்ததா, அதாவது உனக்கு ஏதாவது லாஸ் வந்ததா? நான் கேட்குற கேள்வி சொல்ல, உனக்கு ஏதாவது லாஸ் வந்ததா? ஏன் இந்தியா வின் பண்ணாங்களா ஐயா, வாய் பற்றி போக வேண்டியது தானே உனக்கு, இதுக்கு மேலே வேணாம் உனக்கு சொல்லுவாங்க. அது என் மாதிரியே தான்ப்பா எனக்கு தெரிஞ்சு. இல்லை நான் பார்த்தேன் இன்னைக்கு தான் என்னோட யூடியூப் சேனல் சிக்கி சிக்கான்னு ஒரு யூடியூப் சேனல் பார்த்துருக்கீங்களா? முடிஞ்சா போடுங்க அப்படியே பரவாயில்ல, யூடியூப்ல உங்களுக்கு ஆக்செப்ட் பண்ணீங்களா அனௌன்ஸ் பண்ண யூடியூப் சேனல் ஈக்கி சிக்கி இன்னைக்கு தான் நான் வந்து விமர்சனம் பண்ணேன். நான் என் பையன்லாம் தெரியும் இந்த RCB பற்றி. சரி நானும் பார்த்தேன் கரெக்டாக சொன்னானா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஜாஷ் ஹேசல்வுட்டு இந்த மாதிரி ஆளாம், ஜாஷ் ஹேசல் இப்போ தான் இன்ஜுரியிலேருந்து வரான். ஸோ கொஞ்சம் டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் விராட் கோலி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்னைக்கு தான் சிக்கா சேனல் இன்னைக்கு தான் ஐ திங்க் இத்தனை போட்டிருப்பாங்கன்னு ஷோ போட்டிருப்பாங்க. ஸோ முடிஞ்சா பாருங்க டிவிஎஸ் சிக்கான்றது என்னோட யூடியூப் சேனல். ஜாலியாக இருக்குது, தமிழ் தான் பேசுவோம் நம்ம. சார் எனக்கு வந்து CSK, மும்பை இந்தியன்ஸ், இவங்க தான் 2 ஃபேவரட் டீம்ஸ். RCB ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் இப்போ SRH பிரமாதமாக ஆடுறாங்க. இன் ஆல் ஃபேர்னஸ் SRH நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸில் செம்மையாக ஃபார்ம் பண்ணி செம்மையாக ஆடுறாங்க. ஸோ இந்த 4 டீம் நல்லா இருக்குது. KL Rahul சார் DC உங்களுக்கு தெரில, நாளைக்கு தான் DC பண்ணுவோம், தெரிஞ்சா பார்த்துக்கோங்க. பா நீ கேமரா நீ இப்போ வந்து ஒயரை போட்டு நீ எப்போ நான் பண்ண போகிறேன் உனக்கு, நீங்கள் எங்கேருந்து எடுத்துக்கோ, நீ வேறு. நான் டைம் ஆகிடுச்சு, வீடு நான் ஊருக்கு போகணும் நான் சொல்லு.